தசரதன் தன்னோட 3 மனைவிகளுக்கும் அந்த இனிப்பை வழங்குறாரு. அதனால ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் பிறக்கிறாங்க. அஞ்சனை முன் குரத்தி வடிவாக வந்த தர்ம தேவதை திருவேங்கட மலைக்கு சென்று தவம் இரு. அதன் பயனாக தேஜஸும் வீரியமும் நிறைந்த மகன் பிறப்பான்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சனை தேவியும் திருமலைக்கு சென்று தன்னோட தவத்தை தொடங்கி இருக்காங்க. பக்தி சிரத்தையோடு அவங்க செஞ்ச தவம் வாயு பகவானுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு. சிவனை நினைத்து காற்றை மட்டும் சுவாசித்து கடும் தவம் புரிந்த அஞ்சனைக்கு ஒரு பருந்து தசரதற்கு கிடைச்ச இனிப்பை கொஞ்சம் எடுத்துட்டு போய் அஞ்சனை இருக்க இடத்துல போட்டுடுது. சிவபெருமான் வாயு தேவன் கிட்ட சொல்லி அந்த இனிப்பை அஞ்சனையோட கையில கொடுத்து சாப்பிட சொல்லணும்னு கட்டளை விதிச்சிருக்காரு. வாயு தேவனும் அப்படியே செய்யறாரு. சிவனோட அருளால பிரசாதம் கிடைச்சிருக்குன்னு அஞ்சனை அதை சாப்பிட்டதும் சிவனோட அவதாரமா ஹனுமன் பிறக்கிறாரு. ஹனுமன் பிறந்தது மார்கழி மாத அமாவாசை தினத்தில்ங்கிறதால அந்த நாள் தான் ஹனுமான் ஜெயந்தியா கொண்டாடப்படுது. ராமாயணத்துல விஷ்ணு ராமராகவும், லக்ஷ்மி சீதா தேவியாகவும்,